இதில் சிக்னலை ரைட்டுக்கு போயிட்டு இந்த பெண்டில் நீங்கள் அப்படியே ரைட் டேர்ன். ஓகே, இந்த வர்ற ஸ்டாப் சைன் இது ஆல்வேஸ் ஸ்டாப் சைன். ஓகே, முதலாவதாக வர்றதால் முதலாவதாக இந்த ஸ்டாப் சைன்லேருந்து வலிக்கிறது. ஓகே, இந்த ஸ்டாப் சைனில் நின்றுட்டு நேராக தான் போக போகிறீங்க. ஓகே, நின்றுட்டு ஃபுல்லாக வந்து நின்றுட்டு அந்த கார் நிற்காம போகுது. இட்ஸ் ஓகே, நின்றுட்டு நேராக போகும் மேடம். இதில் ஸ்கூல் சோன், இதில் ஸ்பீட் லிமிட் 40. ஸ்பீட் லிமிட் 40. ரைட் சைடில் வர்ற வெண்டோ ஃபண்டை இந்த லேனில் ரைட் டேர்ன் எடுக்கும். வலது பக்கம் திரும்பும். வலது பக்கம் திரும்பிக்கல இந்த பக்கம் நடந்து வராங்களோ அப்படியே பாருங்க. இனி வர்ற ஸ்டாப் சைனில் ஷெப்பர்ட் ரோட், அந்த வேகம் 60. இதில் வலது பக்கம் திரும்புறைக்கும். முன்னுக்கு வந்து இரண்டு இல்லுங்கோ நின்று படியா பாருங்க கார் எதுன்னு வருது ஒன்று. ஓகே, ஷெப்பர்ட் ரோட், இதில் வேகம் 60 km/h. இதுக்குள்ள சேஃப்னு சொன்னால் ஒரு கால் லேன் சேஞ்ச், கர்பான் லெஃப்ட்டுக்கு போய் ரைட்டுக்கு வர சொல்லி நீங்கள் சேஃப்னா மட்டும் செய்யலாம். ரைட், டிராஃபிக் லைட்டில் அதாவது கிங்ஸ்டன் ரோட், அதில் நீங்கள் வலது பக்கம் திருப்ப போகிறீங்க. கிங்ஸ்டன் ரோட்டும் வேகம் 60 km/h. எங்களுக்கு கிரீன் லைட் என்றபடியாக நீங்கள் நிற்க தேவையில்லை, திருப்பலாம். இந்த கிங்ஸ்டன் ரோட்டில் வேகம் 60. இப்படியே நேராக போய் வர்ற டிராஃபிக் லைட் அதை பாஸ் பண்ணி நீங்கள் ஹைவே 401 வெஸ்ட் எடுக்க போகிறீங்க. இது ரைலாண்டர் இந்த டிராஃபிக் லைட். நாங்கள் இந்த டிராஃபிக் லைட் நின்றுட்டு தம்பி நேராக போய் ஹைவே 401 வெஸ்ட் எடுக்க போகிறோம்.
பக்கம் இந்த போட்டில், அதாவது 401 வெஸ்ட். நாங்கள் இந்த ஜில் சைனில் அப்படியே போய் மர்ஜ் பண்ணுறோம் லெஃப்ட் சைடுக்கு. அப்படியே கூட்டிக் கொண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போங்க. டிராஃபிக் மூவ் பண்ணுற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி போய் 100ல் மர்ஜ் பண்ண போகிறீங்க. இந்த மெடோவில் சைனோட மர்ஜ் பண்ணுறீங்க 100க்கு. சேஃப்னு சொன்னால் மட்டும் இடப்பக்கத்துக்கு லேன போய் திருப்பி வலப்பக்கத்து வர போறீங்க. சேஃபண்டா மட்டும் செய்யுங்க. சேஃப் இல்லைன்றபடியாக நாங்கள் இதில் லேன் சேஞ்ச் செய்யலை. இதில் போய் நாங்கள் மார்னிங் சைட் எக்ஸிட் எடுக்க போகிறோம். Morning side exit. அதாவது இந்த மார்னிங் சைட் போட் வரும் வரைக்கும் நாங்கள் வேகம் 100ல் ஓடிக்கொண்டு வர்றோம். இந்த மார்னிங் சைட் போர்டை பாஸ் பண்ண நாங்கள் ஸ்பீடை குறைச்சி வேற டிராஃபிக் லைட்டில் நாங்கள் லெஃப்ட் டர்ன் எடுக்க போகிறோம். அதால் நாங்கள் ஒரு லேனை லெஃப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இந்த 4 போட்டிலே பார்த்தா தெரியும். நாங்கள் இதில் நின்று தான், இந்த 2வது லைனில் நின்று தான் நாங்கள் இடப்பக்கம் திருப்பி ஹைவே 401 ஈஸ்ட் எடுக்க போகிறோம். ரெட் லைட்டில் கரெக்டாக நிற்கல. நீங்கள் இடப்பக்கம் வலப்பக்கம் கண்ணாடிகள் எல்லாம், பின்னுக்கு வர கண்ணாடி, மற்ற சைட் கண்ணாடி, எல்லா கண்ணாடியும் பார்த்து தலை இப்போ மூவ் பண்ணி கொண்டு இருக்கணும். ரெட் லைட்டில் நிற்க நாங்கள் டிராஃபிக் செக் பண்ணுறோம். இடப்பக்கம் திரும்பின உடனே திருப்பி வலப்பக்கத்துக்கு ஒரு லேனை மாற்றி 60க்கு போய் திருப்பி அடுத்த லேனை வலப்பக்கம் மற்றது இன்னொரு லேனை ரைட்டுக்கு மாற்றி 401 ஈஸ்ட், அதாவது கிங்ஸ்டன் நாங்கள் திருப்பி எங்களோட ட்ரைவ் டெஸ்ட்டுக்கு போகிறோம். வேகத்தை 100க்கு கூட்டி டிராஃபிக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து 100ல் வந்து மர்ஜ் பண்ணுறோம். நீங்கள் சேஃப்னு சொன்னால் லெஃப்ட்டுக்கு போயிட்டு ரைட்டுக்கு வரலாம்.
லேன் சேஞ்ச் செய்யலாம் இருந்த டிராஃபிக்கை இப்போ திருப்பி டெஸ்ட் சென்டருக்கு போய்க்க நாங்கள் ஒரு கால் லெஃப்ட்டுக்கு போய் ரைட்டுக்கு வரோம். நாங்கள் திருப்பி அதாவது கிங்ஸ்டன் போர்ட் யூனியன் ஹைவே 2A அதில் எக்ஸிட் பண்ண போகிறோம். இப்போ மெடோவில் பாஸ் பண்ணுறோம், அப்படியே நேர போகிறோம். இந்த ரைட் சைடில் கிங்ஸ்டன் போர்ட் யூனியன் ஹைவே 2A எக்ஸிட், அதில் நாங்கள் வெளியில் எக்ஸிட் பண்ணுறோம். வேகம் நாங்கள் 100லேயே ஓடிக்கொண்டு வரோம். அதாவது கிங்ஸ்டன் போர்ட் யூனியன் ஹைவே 2A எக்ஸிட் போர்ட் வரும் வரைக்கும். நாங்கள் இதே லேனில் நின்று வர்ற டிராஃபிக் லைட்டில் லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறோம். கிங்ஸ்டன் ரோட்டில் லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறோம். இதே லேனில் நின்று டிராஃபிக் லைட்டில் லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறோம். எங்களுக்கு க்ரீன் லைட், அப்போ நாங்கள் லெஃப்ட் டேர்ன் ஈஸியாக எடுக்கிறோம். அப்படியே நேரம் போகிறோம், ஒரு லேனை சேஞ்ச் பண்ணுறோம் லெஃப்ட்டுக்கு. இந்த மாதிரி டிராஃபிக் லைட்டில் நாங்கள் லெஃப்ட் டர்ன் எடுத்து நாங்கள் திருப்பி ரைட் சென்டருக்கு போகிறோம். சில நேரங்களில் நீங்கள் இதாலையும் இந்த டிராஃபிக் லைட்டில் ரைலாண்டரில் லெஃப்ட் எடுத்து போகலாம். இல்லைன்னு சொன்னால் நேராக போய் மற்ற டிராஃபிக் லைட்டில் லெஃப்ட் டர்ன் எடுத்து திருப்பி நாங்கள் டெஸ்ட் சென்டருக்கு போகலாம். Stop sign, turn left. நாங்கள் திருப்பி எக்ஸாம் சென்டருக்கு போகிறோம். இந்த ஸ்டாப் சைனுக்கு வரைக்குள்ள இடது பக்கம் கட்டு கிட்ட வந்து இந்த ஸ்டாப் சைனில் கட்டாயம் ஃபுல்லாக நிற்கணும். நின்றுட்டு யார் முதல் வந்ததோ அவன் முதல் மூவ் பண்ணுறது. இந்த எண்டுக்கு வந்து ரைட்டுக்கு சிக்னலை போட்டு நாங்கள் திருப்பி டெஸ்ட் சென்டருக்கு போய் ஜி டெஸ்ட்டுக்கு நாங்கள் ஃப்ரண்ட் பார்க்கிங் அடித்து எங்களோட ஜி டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். இது 2வது ரூட்.